ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான பஸ் பிளாக் பண்ணுறதுக்காக நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க கோயம்பேட்டிலேருந்து ஒரு பஸ் பிளாக் பண்ணி, அதுக்கு தான் இன்றைக்கி கோயம்பேட்டில் வந்திருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக ட்ராவல் பண்ணுற கோயம்புத்தூர் தான் நம்ம இன்றைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான பஸ்ஸு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் போக போகிறோம். ஸோ அது எந்த டிஃப்ரெண்ட்டான பஸ்ஸு, அது எந்த ரூட்டில் போகுது, டிக்கெட் ஃபேர் என்ன, ஸோ பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குது, அது எல்லாமே பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கிட்ட போய்ட்டு நம்ம பார்த்துடலாங்க. ஸோ பஸ்ஸு பார்த்திங்கன்னா வெளியில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வெளியில் நிற்கிறான். ஸோ நான் உள்ளே நிற்கிறேன். ஸோ வெளில போய்ட்டு பஸ்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் எந்த பஸ்ஸு எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்க்கலாங்க. நம்ம பஸ்ஸு வந்தாச்சுங்க. ஸோ பஸ்ஸு இங்கே இருக்குது. பஸ்ஸோடைய போர்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் நம்ம பஸ்ஸு நிற்கும். பஸ்ஸு கிட்ட வந்தாச்சுங்க. ஸோ இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சிவகுமாரன் பஸ்ஸுடைய பிராண்ட் நியூ ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு தான் இன்றைக்கி சென்னை டு கோயம்புத்தூர் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இவங்களோட இன்னொரு பஸ்ஸு ட்ரை பண்ணியிருக்கோங்க, சென்னை டு கோயம்புத்தூர். ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர் ரன் ஆகும், பட் வேறு ரூட் வழியாக ரன் ஆகும். அந்த பஸ் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் எடுத்திங்கன்னா காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக ஆம்பூர் வாணியம்பாடி போய் சேலம் போயிட்டு ஈரோடு போவாங்க, சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் போவாங்க. பட் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் ரன் ஆகுங்க. ஸோ இங்கேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிண்டி ஓஎம்ஆர் வழியாக அப்படியே இந்த பஸ் திருப்போரூர் கேளாம்பக்கம் போயிட்டு அப்படியே விழுப்புரம் பைபாஸில் ஜாயின்ட் ஆகி அங்கேருந்து நார்மல் விழுப்புரம் கோயம்புத்தூர் ரூட்டில் போய் ஜாயின்ட் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ வாங்க இந்த பஸ்ஸோடைய இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ்லாம் பார்த்துலாங்க. நைட் டைம் ஷார்ட்டு காட்டுறேன், உங்களுக்கு டே டைம் ஷார்ட்டு காட்டுறாங்க. ஏன்னா இந்த பஸ் டே டைமில் பார்த்தா பயங்கரமாக இருக்கும். ஸோ ரெண்டுமே இப்போ பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் நம்ம மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பேசலாம். பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சுங்க. ஸோ பஸ்ஸோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராகவே இருக்குங்க. ஒரு சூப்பரான லக்ஸரி பஸ் ஃபீல் தாங்க நம்மளுக்கு கொடுக்குது. எம்ஜி பாடி பில்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஸோ செம்ம சூப்பராகவே இருக்குது. இப்போ வாங்க ஏன் சீட் ஏதோ அதில் என்ன அம்யூனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த பஸ்ஸில் பார்த்துலாம். பெருங்கூரில் யாராவது மட்டும் போய் சிங்கிளில் மாற்றணும், அப்புறம் 15 மாற்றணும். சரி ரைட்டு. நம்ம பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஆன் டைம் 8:30 பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேடுலேருந்து டிபார்ச்சர். சரி வாங்க இப்போ இந்த பஸ்ஸு எந்த ரூட் வழியாக கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகுது, மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. சார் வணக்கம் சார், சிவகுமார் ராவ் கால் பண்ணுறேன் சார். வேலைச்சேரி படி போட்டு வரீங்க. விஜயநகர் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுங்கள், ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுங்கள். தரமணி பார்த்த மாதிரி வெயிட் பண்ணுங்கள். டவுன் பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அங்கே வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே சார், தேங்க்யூ. இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா LB12 அதாவது லோவர் பர்த் 12th சீட் நான் புக் பண்ணியிருக்கேன். இதில் என்ன அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இப்போ பார்த்துலாம். தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளக் டைப் அண்ட் யூஎஸ்பி டைப் சார்ஜிங் பண்ணி கொடுத்துறாங்க. ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. ஸோ லைட் எரியுது பார்த்தீங்களா. அண்ட் இங்கே ரீடிங் லைட் கொடுத்துறாங்க. ஸோ அதுவும் ஒர்க் ஆகுது. அண்ட் அட்ஜஸ்டபிள் ஏசி வென்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே ஏசி ஃப்ளோ வருதுங்க.
அண்ட் பேக் ரெஸ்ட். ஸோ எம்ஜியில் டிபிக்கல் பேக் ரெஸ்ட் இப்படி தாங்க இருக்கும். அதே சாக்லேட் ப்ரௌன் ஷேடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பஸ்ஸில் எலிவேட்டட் பில்லோ இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக பில்லோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ண பெட் ஸ்ப்ரெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஏசி பஸ்னால் பார்த்தீங்கன்னா பில்லோ பிளாங்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா திக்கான ஒரு வாஷ் பண்ண பிளாங்கெட் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த உள்ளே இருக்க கலருக்கு ஏற்ற மாதிரி சாக்லேட் ப்ரௌனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஸ்ட்ரிப் லைட் பார்த்தீங்கன்னா டிரைவர் என்ன கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ பஸ்ஸு எல்லாம் போர்டிங் பாயிண்ட் முடிஞ்சாலும் இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டுருவாங்க. காலு கிட்ட பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கேரியர் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய லக்கேஜ் கேரியர் வித் வாட்டர் பாட்டில் ஹோல்டரோட கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற எம்ஜியில் பார்த்தீங்கன்னா மேலே தாங்க உங்களுக்கு ஏசி வெண்ட் வரும், எக்ஸ்ட்ரா ஏசி வெண்ட். பட் இங்கே பார்த்தீங்கன்னா காலு கிட்டே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மொபைல் ஹோல்டர் இருக்காதுங்க, அதுக்கு பதிலாக இங்கே ஸோ விண்டோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர் மாதிரி தாங்க. ஸோ அங்கே இருக்கிறது பதிலாக இங்கே இருந்தால் இன்னும் கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கும். ஸ்லிப்பர் அவுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. லோயருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும், அப்பருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் நல்லா ஸ்பேஸஸாகவே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்து இந்த இடத்துல ஸ்லிப்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. பெரிய லக்கேஜாக இருந்தீங்கன்னா நீங்கள் பஸ்ஸோடைய கீழே டிக்கியில் வச்சுலாங்க. சின்ன லக்கேஜஸாக இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த லக்கேஜ் ஹோட்டலில் வச்சுக்கலாங்க. பஸ்ஸு டிபார்ச்சர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கும் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் என் சீட்டில் என்ன அமினிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தாங்க சிங்கிள் சைடு அப்பர் இருக்கும், டபுள் அப்பர் டபுள் லோயர். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி ஈக்குவலாக தாங்க இருக்கும். அண்ட் இப்போ வாங்க இந்த பஸ்ஸோடைய ரூட்டை பார்த்தலாம். ஸோ போர்டிங் பாயிண்ட்ஸ் எங்கே, டிபோர்டிங் பாயிண்ட்ஸ் எங்கே, எந்த வழியாக இந்த பஸ்ஸு போகுது இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. அண்ட் இந்த இடத்துல இந்த பஸ்ஸோடைய போர்டிங் பாயிண்ட் அண்ட் ரூட்டை பார்த்துட்டாங்க. இந்த பஸ்ஸுக்கு எந்த ரூட் வழியாக போகுது பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேட்டில் எடுத்திங்கன்னா நார்மலாக இந்த வடபழனி அசோக் பில்லர் வழியாக பஸ்ஸு போவாங்க. ஸோ கத்திப்பாரா பிரிட்ஜு கீழே லெஃப்ட் கட் ஆகிட்டு கிண்டி வழியாக இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேளச்சேரி போயிடும். வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால் வழியாக வேளச்சேரி போய் அங்கேருந்து எஸ்ஆர்பி டூல்ஸ் வழியாக இந்த பஸ்ஸு ஓஎம்ஆர் ரூட்டை ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ பெருங்குடி சோழிநல்லூர் வழியாக அப்படியே இந்த பஸ் சத்யபாமா காலேஜ் போயிட்டு அங்கேருந்து ஒரே ஸ்ட்ரீட்டுங்க. ஸோ கேளாம்பாக்கம் வழியாக இந்த பஸ் திருப்பூர் டச் ஆகிட்டு எஸ்எஸ்என் காலேஜ் வழியாக இந்த பஸ்ஸு அப்படியே விழுப்புரம் ரூட் போய் ஜாயின் ஆயிடுங்க. ஸோ இந்த பஸ்ஸு கிளாம்பாக்கம் போகாது. அண்ட் அதே மாதிரி அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு ரூட்டில் ஆப்ரேட் ஆகுங்க. ஸோ அது பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம் வழியாக ஆம்பூர் போயிட்டு அப்படியே அங்கேருந்து சேலம் ரூட் ஜாயின் பண்ணி சேலம் கோயம்புத்தூர் ரூட் வழியாக போயிடுவாங்க. ஸோ ரெண்டு பஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ரூட்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. அந்த பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ட்ராவல் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல நான் கார்ட்ஸை தரேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த பஸ்ஸு இப்போ நம்ம ட்ரை பண்ணிடுவோங்க. ஸோ கடைசியாக நம்ம பார்க்கலாங்க இந்த பஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ எல்லா பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோ மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ மற்ற அதுக்கு முன்னாடி இருக்கிற ரோலாம் பார்த்தீங்கன்னா தலை இந்த பக்கம் வச்சு கால் அந்த பக்கம் நீட்டுற மாதிரி இருக்குங்க. பட் லாஸ்ட் ரோ மட்டும் பார்த்தீங்கன்னா தலை இந்த பக்கம் வச்சுட்டு கால் வந்துட்டு பேக் சைடை நீட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சேஃப்டி பர்பஸ் தான். அதுக்காக தான் இந்த மாதிரி லாஸ்ட் ரோ மட்டும் இந்த மாதிரி செட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ தலை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு கால் ரைட் சைடில் வைக்கிற மாதிரி. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லா அமெனிட்டிஸும் பர்ஃபெக்டாகவே இருக்குங்க. இந்த இடத்துல இந்த பஸ்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாங்க. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸோடைய BA6 சேசஸில் MG கிளைசர் Z+. ஸோ இவங்க தாங்க பாடி பில்ட் பண்ணாங்க. பாரத் பென்ஸில் MG பாடி பில்ட் பண்ண பஸ்னால பார்த்தீங்கன்னா ஒரு 36 பர்த் கொண்ட பஸ்ஸுங்க. மொத்தம் 20 டபுள் அப்பர் டபுள் லோ இருக்கும், 16 சிங்கிள் அப்பர் சிங்கிள் லோ இருக்குங்க. ஸோ இதாங்க இந்த பஸ்ஸோட சீட்டு. அண்ட் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா முழுக்கவே ஒரு ஸ்லீப்பர் பஸ் வித் ஏசியோட தாங்க. ஸோ ஏசி ஸ்லீப்பர் பஸ் தான் நம்ம சிவகுமார் டிராவல்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பஸ்ஸுன்னு இல்லைங்க, இதுக்கப்புறம் இன்னொரு பஸ்ஸும் கிளம்புங்க. ஸோ அந்த பஸ்ஸும் ஏசி ஸ்லீப்பர் தான், இதுவும் ஏசி ஸ்லீப்பர் தாங்க. ஸோ ரெண்டுமே ஏசியில் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. வேளச்சேரி போய் போட்டுருக்கீங்களா சார்? வண்டி வந்து பாருங்க. வரணும் 9:33
பெங்களூர் வண்டி. பெங்களூர் தான் டிஎன் 23 ஏய் அம்மா அதிகமாக போட்டு பொண்ணு பைக் அம்மா சென்னையிலே இருந்தது பஸ் ஸ்டாப் தான். பஸ் ஸ்டாப்ல தள்ளியா ஆமா ஆமா நான் நேற்று மாதிரி ஏன் ஜோலியில் போய் ஆட்டின்னு வரேன். காரை பார்க்கலாம் பின்னாடி தொலைவில் ஒரு பின்னாடி ஜாலியாக இருக்கும் நாங்கள் பாட்டு. ஃபேமிலி போகிறோம்.
டிராஃபிக் இருக்கு. ஃபைனலி நம்ம கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோங்க. இன்றைக்கி நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஆன் டைமுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சிங்க. ஸோ பஸ்ஸு பார்த்துருப்பீங்க, நல்ல புது பஸ்ஸு, சூப்பராகவே இருந்துச்சுங்க ஜர்னி. ஸோ நல்லபடியாக தாங்க இருந்தாங்க. டிரைவர்ஸ் ஆகட்டும், உள்ளே இருக்கிற கேபின் க்ரூஸ் ஆகட்டும், எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லி டைப்பாக தாங்க இருக்குது. பஸ்ஸு பார்த்திங்கன்னா 80 லாக் பண்ணியிருக்காங்க புது பஸ்லாம் பார்த்திங்கன்னா. ஸோ அந்த 80 லாக் பண்ணி கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்து நம்மளை கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு சரவணம்பட்டி வரைக்கும் போங்க. நான் காந்திபுரம் இறங்கிட்டேன். ஸோ நீங்கள் ஃபுல் ஜர்னி பார்த்துருப்பீங்க. சென்னையில் ஸ்டார்ட் பண்ணி கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான பஸ்ஸுங்க. நீங்கள் ஓஎம்ஆர், ஷோலிங்கநல்லூர், இந்த கேளாம்பாக்கம், இந்த எஸ்எஸ்என் காலேஜ், திருப்பூர் ரூட்டில் கிட்ட இருக்கிறீங்க. ஸோ இங்கேருந்து கோயம்புத்தூர் போகணும், அதுவும் நல்ல லக்ஸரி பஸ்ஸில் எல்லாம் சூப்பராக போகணும். பட் காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் சிவகுமாரன் டிராவல்ஸை சூஸ் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட்டான சர்வீஸ் தான் சிவகுமார் டிராவல்ஸ் கொடுத்துட்டுருக்குறாங்க. ஆல்ரெடி ஒரு சர்வீஸ் ரன் ஆகி தாங்க இருக்குது. அது வேலூர், சேலம், ஈரோடு வழியாக கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகுங்க. இந்த சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் வழியாக விழுப்புரம் போயிட்டு அங்கேருந்து சேலம் வழியாக உங்களுக்கு கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகுங்க. ஸோ சூப்பரான ஒரு பஸ் ட்ராவல் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் மீட் பண்ணுறேன். டடா.